பரவாயில்ல அப்ப காட்டுல கொண்டு போய் அந்த பெட்டி இறக்கணும் அப்படின்னா என்ன அந்த அம்மா போகும்போது எப்படி போவா? எப்படி? ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளையோடு போவாளாம். அப்படின்னா எப்படி? ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளைன்னா அவ இடுப்புல 2 வயசு பிள்ளை இருந்தா சரி, வயத்துல 6 மாத பிள்ளை இருக்குமா. ஆமையா, அதான் ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளை. சரி. அப்போ அந்த அம்மா காட்டுக்கு வேலைக்கு போனான்னா ஆமா, பெட்டியை கீழே இறக்கி வைப்பா. ஆலமரத்து விழுதுல இந்த பிள்ளைய தொட்டில் கட்டி உறங்க வச்சுட்டு சரி அந்த அம்மா களை வெட்ட போனானா களை வெட்டி முடிப்பா. கதிர் அறுக்க போனானா கதிர் அறுப்பா. ஆமா, கதிர் அறுப்பா. கதிர் அறுக்க போனானா கதிர் அறுக்க போவா. சரி. மிளகா பறக்கணும்னா மிளகா பறக்குவா. எந்த வேலையா இருந்தாலும் பாத்துருவா. சரிதானே. அவ பார்த்து முடிச்சிட்டு என்னைவா மத்தியானம் அப்போ அந்த அம்மா மத்தியானம் சாப்பிட வருவா பாரு. சாப்பிட வரும்போது சரி வயிறு வசிக்கக்கூடிய நேரம். ஆமா, தொட்டில இருக்க பிள்ளையும் கண் முழிச்சு அழும்பாரு. ஆமையா, அந்த பிள்ளையும் தூக்கி வச்சு அம்மா சோள கஞ்சிய திறந்தான்னா கம்ம 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 கம்மன்னு மணக்குமா, வாசம் வரும். சரி. அப்ப அந்த தூக்கு மாத்திரத்தை மூடியில சோள கஞ்சிய பிள்ளைக்கு ஊத்தி ஒரு கையில முறக்கருவாடு, இன்னொரு கையில சோள கஞ்சி. அந்த பிள்ளை இருக்க அழக பார்த்தா அடேங்கப்பா என்ன சவல பிள்ளை பாரு. வயறு முன்ன தள்ளி பிட்டி பின்ன தள்ளி கொட்டாம்பட்டி கணக்கா கத்து கத்து கத்துன்னு இருப்பான். தலை முடி வெட்டி இருக்க மாட்டான். மேச்சட்டை கிடையாது, இல்ல ஒரே ஒரு டவுசர் ஒண்ணு போட்டிருப்பா. அதுல 24 ஓட்டை இருக்கும். அது என்ன ஏர் போஷன் போதுக்கா, காத்து போகணும்ல அதுக்கு. ஆமா, புழுக்க இருக்க கூடாது. ஆமா, சரி. 24 ஓட்டை இருக்கும் அந்த டவுசரையும் போட்டுக்கிட்டு. சரி. முன்னால மூக்க பாத்தியோ எப்படி இருக்கும்? பச்சை பச்சைன்னு 11 வடியும். என்ன முன்னால மூக்கு 11 பச்சை பச்சைன்னு வடியும். அவ சோள கஞ்சி ஊத்தி கொடுத்திருக்கா பாரு. பிள்ளை வயிறு பசியில சோள கஞ்சி ஒரு குடி குடிப்பான், மொரக்கருவாட ஒரு கடி கடிப்பான். அந்த சோள கஞ்சிக்கும் உப்பு கருவாட்டுக்கும் முன்னால ஓடுத மூக்குக்கும் என்னமா இருக்கும் தெரியுமா? ரொம்ப சூப்பரா இருக்கும். சரி. உப்பு கருவாட்டுக்கும் அந்த மூக்குக்கும் அப்படி ஒரு டேஸ்டா இருக்குமா. அந்த பிள்ளை சாப்பிடும் போது சும்மா உறிஞ்சி சாப்பிடுவான். உரியும் போது பரட்டுன்னு வயத்துக்குள்ள போயிருமா அந்த மூக்கு. நீ முறுக்கு சாப்பிட நல்லா சாப்பிடு. அப்போ அத மாதிரி அந்த பிள்ளை சாப்பிடும் போது பெத்தவா சொல்லுவாளா, ஏ என்ன பெத்த ஐயா, என் பிள்ளை சாப்பிடுத அழகா பார்த்தா 16 கண்ணு வேணும். அப்படின்னு பிள்ளைய தூக்கி மடியில வச்சு கொஞ்சி விளையாடி தாயும் பிள்ளையுமா சாப்பிடுவாங்க. பக்கத்துல பிள்ளை இல்லாதவ வந்திருப்பா. அந்த அம்மா என்னைவா, நமக்கு இப்படி ஒரு பிள்ளை இருந்தா நம்ம பார்த்து ரசிக்கலாமே அப்படின்னு கொண்டு வந்த சாப்பாட்டை குப்பையா நினைச்சு தூர போட்டு வந்துருவாளாம். அதத்தான் இந்த நாகக்கண்ணி சொன்னா. பிள்ளை இல்லா சாதமாறு இருக்குதையோ, மழலை இல்லா சாதமாறு மருந்து போல இருக்குதையோ, குழந்தை இல்லா சாதமாறு குழந்தை இல்லா சாதமாறு குப்பையாக தோணுதையோ. வயிறறிய செய்தேன், வட்டிக்கு வட்டி வாங்கி உண்ட தோசவும் கார வட்டி போட்டல்ல பட வயிறு நிறைத்ததும் வந்தவர போறவர் வார வர போறவர் வம்பு தும்ப பேசிட்டேன் அண்ணம் என்று வந்தவர் அடுத்து வர சொல்ல தாயில்லா பிள்ளைகளை தலையிலட்டி அடித்தேன் பிச்சைக்கு வந்தவர் பின்னால் வர சொன்னேன் கன்றுக்கு பாலிடாமல் கறந்து நான் உண்டிட்டேன்
பார்த்தவங்களுக்கு சம்பளம் கிடையாது. இல்ல சம்பளம் இல்லன்னா என்ன கதிர் அறுவடை பண்ணுகிறாங்களோ அறுவடை பண்ணுகிற பயிர்ல உனக்கு ஒரு கொத்து தாரு 2 கொத்து தாரம்னு அந்த பயிரைத்தான் கொடுப்பாங்களாம். அப்ப கொடுக்கும் போது கடைசியா வேலை பார்த்து வரிசையில நின்று பெட்டியில அளந்து வாங்கிக்கிட்டு இருந்தா இந்த வீட்டுக்கார ஐயா அளந்து போட்டுக்கிட்டு இருப்பாரு. அவர் சொன்னபடி சரியா அளந்து போடுவாரு. இந்த அம்மா வீட்டுக்காரி அங்க இருந்து வருவார். இவன் நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கணுமா, அதுக்கு என்ன சொல்லுவா தெரியுமா? ஏயா அவ விடியா காலமே வந்து இன்னும் முன்னும் கூனை குறுக்க வளைச்சு நெளிச்சு வேலை பார்த்திருக்கா, பிள்ளையும் தூக்கிக்கிட்டு வந்திருக்கா. அவளுக்கு இந்த சின்ன மரக்காட்டை அளந்து போட்டா காணுமா? நான் வீட்டுக்குள்ள பெரிய மரக்காமன்னு வச்சிருக்கேன், அதை எடுத்துக்கிட்டு வாரோம். அப்ப இவர் நினைப்பாரு, பரவாயில்ல நம்ம வீட்டுக்காரிக்கு நல்ல மனசு போலுக்கு அப்படின்னு இந்த மரக்காவை கொண்டு உள்ள வச்சுட்டு பெரிய மரக்காவை தூக்கிட்டு வருவாரு. அவர் தூக்கிட்டு வந்து நெல்லத்தான் கோதுவாரு. அவர் கோதி பெட்டியில போனதுக்கு முன்னால அம்புடு கீழே ஒழுவிரும். பாதிதான் பெட்டிக்கு போகும், பாதி கீழே ஒழுவிரும். எப்படி அந்த நாளில அந்த மரக்காவில தூர்ல பெரிய ஓட்டை ஒண்ணு இருக்குமா? அதானே கேட்டேன். அதான் நான் ஓட்ட நாளி மரக்கா கொண்டு யாருக்கும் போட்டு அளந்தனா இல்ல பற்றையில நெல்ல கொண்டு வந்து போடும் போது நான் சேர்த்து பதரோட கொடுத்தனா அப்படின்னு நாகக்கண்ணி இன்னும் என்ன வார்த்தை சொல்லுகிறா தெரியுமா? எப்படி சொல்லுகிறா? பட்டேர நல்லதிலே பட்டேர நல்லதிலே பதரை கலந்தே ஓட்ட நாளி மரக்காவோ ஓட்டளந்த தோஷம் எங்க நவராஜமன் எனக்கு வைத்த பிராணனா பொங்கதேவி நாகக்கண்ணி பிச்சைக்கு வந்தவர் பின்னால் வர சொல்லிட்டேன், அண்ணவென்று வந்தவர் அடுத்து வர சொல்லிட்டேன். அரைத்ததொரு அம்மியைத்தான் அலசாம சாத்திட்டேனா, குத்தின உலக்கையத்தான் குறுக்கே ஒட்டு தாண்டிட்டேன். புத்துக்குள்ள இருக்கும்பா தாடி கொண்டாடிட்டேன். என்ன பாவம் செய்தேன், என்ன பாவம் மண்ணா ஏந்தும் பிள்ளை நமக்கு அவ முத்து முத்தா கண்ணீரைத்தான் அவ முகங்கள் எல்லாம் வடிப்பாளா மன்னவா 30 வயதாகி இருந்தேன். ஆமா. அப்பமும் நமக்கு முடிதறிக்க ஒரு பிள்ளை இல்லாம போச்சு. இன்னைக்கு 40, 45, 50 வயதாகி போச்சு. ஆமா. இப்பமாவது நமக்குன்னு ஒரு பிள்ளை இருக்குமா? இருக்குமான்னு பார்த்தா அப்பமும் நமக்குன்னு ஒரு பிள்ளை இல்லாம போச்சு. ஆமையே. அப்படின்னு நாகக்கண்ணி சரி கவலை கொண்டு அந்த அம்மா கண்ணீரை வடிக்க. ஆஹா ஜாரஜாரையா வடிக்க. இந்த பொன்னான வேளையில் பாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அலங்கார பந்தலில் சிங்கார மேடையிலே பாடும் நாமளுக்கு பரிசளித்த செல்வச்சீமான் அன்பும் பண்பும் பாசங்களும் நிறைந்து இந்த சோலைசேரிமான் அன்னகரத்திலே பால் வாங்கி வாழ்ந்து வரக்கூடிய சத்யா பைனான்ஸ் வைத்து நடத்தி வரக்கூடிய அதோடு சத்யா பீடி சத்யா சிறு சேமிப்பு உரிமையாளர் பி பண்டாரம் அவர்கள் சார்பாக அன்னாருடைய அன்பு கரத்தாலே நாமளுக்கு முதலாகவே 201 லட்சத்தை 2 கோடியாகவே நாமளுக்கு அள்ளி கொடுத்து உள்ளார்கள். சத்யா பைனான்ஸ் சத்யா பீடி அதோடு மட்டுமல்லாமல் சத்யா சிறு சேமிப்பு வைத்து நடத்தி வரக்கூடிய உரிமையாளர் பி பண்டாரம் என்று சொல்லக்கூடிய அன்னாருடைய அன்பு கரத்தாலே கொடுத்தோம்ல
201 லட்சத்தை நாமளை கண்விழிப்பாக வேலை கொடுத்துள்ளார்கள். நாமளுக்கு பரிசளித்த அன்பு உள்ளங்கள் எல்லாம் அவருடைய உச்சார் பெற்றார் உறவினர்களோடு அவர்கள் எப்படி வாழணும் தெரியுமா? எப்படி ஐயா? சாமி வாழ வேண்டும், அவர்கள் வளர வேண்டும், வாழ வேண்டும், அவர்கள் வளர வேண்டும், சாமி வளர வேண்டும், மலை முருகன் அருளாலே அவர்கள் வளர வேண்டும். போன இடங்கள் எல்லாம் பொன்முகமாகவே திரும்பி பத்திரகாளியம்மன் அருளாலே நீடூழி வாழ்க வேண்டும் என்று அம்மனை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாக இருக்கும் போது அந்த நாகராஜனை அழைத்த நாக கண்ணே, சாமி எங்கன வராஜமன்னா, எங்கன வராஜமன்னா, எனக்கு வாய்த்த பிராணனா, வன்னிக்கா காயாமல் நான் வழியிலேயும் தாழ்வாகி போனேன்.
பிஞ்சிரங்கும் எனக்கு எரு போட்டா காய் காய்க்கும் மன்னா நான் இந்திரனார் உடன் பிறந்து இருசி என்று பெயர் கேட்டு விட்டேன் மஞ்சள் வச்சா பிஞ்சிரங்கும் எனக்கு மணல் போட்டா காய் காய்க்கும் மன்னா மந்திரை நான் உடன் பிறந்து நான் மலடின்னு பேர் கேட்டேன்னு நான் காய்க்கும் காலத்தில் காய் மாறி போனேன் பூக்கும் காலத்தில் நான் பூ மாறி போனேன் பட்டத்தோடு மழை பொழியணும் பருவத்தோடு விதை விதைக்கணும் அண்ணா பட்டம் தவறினா யாருக்கு நஷ்டம் பட்டம் தவறினா நமக்குத்தான் நட்டம் பட்டம் தவறி விட்டதையானா பனங்கிழங்கும் நாருன்னு சொல்லுவாங்க பனங்கிழங்கு கூட நம்ம நொடிச்சு சாப்பிட முடியாத நாரா வருமா பட்டத்தோடு அதை புடுங்கலன்னா அப்படி இருக்கும் போது இந்த வயதிலேயே எனக்கு பிள்ளை இல்லையே நம்ம எப்ப எனக்கு பிள்ளை இருக்க போகுது அப்படி என்று சொல்லி அந்த நாகராஜன் இடத்திலே என்ன சொல்லுகிறாள் தெரியுமா கண்ணு நல்ல புளிய மரம் கண்ணு நல்ல புளிய மரம் கவிரோடு ஆலமரம் கண்ணிலையும் காயாம கவிரோடு என்ன நம்ம வீட்ல ஒரு மரம் வைக்கிறோம் அப்படின்னா சரி அந்த மரமாக இருந்தாலும் செடியாக இருந்தாலும் வைத்த ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு ரோசா பூ பூங்கலை அப்படின்னா அந்த பூவை நம்ம விட்டு வைப்போமா? கிளையா ஓடி பூவும் பூக்காம காயும் காய்க்காம நின்னுச்சுன்னா அதுல எந்த பயனுமே கிடையாது. உடனே நம்ம தூர தரிச்சு கொப்பை வெட்டி தூர போட்டுருவோம். அத மாதிரி நம்ம பருவத்திலே காயாம பழம் பழுக்காம இருந்து எனக்கு என்ன மண்ணா பலன் இருக்கு? என்ன பலன் இருக்கு? உங்களை தான் எதிர்பார்த்தேன். வண்டி அப்படித்தான் வரும், விடியா காலம் தான் நேரா வரும். இப்ப ஒரு சைஸா தான் வரும். சரி சரி அப்ப கிராஸா போகுது பாத்தியா?
சிங்கம் அப்படித்தான் வரும். சிங்கம் அப்படித்தான் வரும். பாடம் நாமளுக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று அன்பும் பண்பும் பாசங்களும் நிறைந்த சமையல் மாஸ்டர். ஆமா ஆமா, சும்மா நினைக்க கூடாது. அதானே அப்படித்தான் சமைச்சு போடுவாங்க. அப்படியா? சரி. அவர் சாப்பிட போய் தானே சொல்லுதாரு தடவை. இந்த சிறப்பான வேளையில் பாடும் நாமளுக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று இந்த சோலைசேரி நகரத்திலே சிறப்பு பெற்று வாழ்ந்து வரக்கூடிய முத்தையா நாடார் குடும்பத்தினர் சார்பாகவும் ஜெகன் குடும்பத்தினர் சார்பாகவும் இரு பேர்களுமாக இணைந்து 201 லட்சத்தை நாமளுக்கு 2 கோடியாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். முத்தையா நாடார் அவர்களும் ஜெகன் குடும்பத்தினர் சார்பாகவும் நாமளுக்கு 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக சிவபெருமான் பேச்சியம்மனின் துணையை கொண்ட கடாரக்குளமான நகரத்திலே கேதி வச்சு வாழ்ந்து வரக்கூடிய எம் மாணிக்கம் அவர்கள் சமையல் மாஸ்டர். அண்ணாச்சி கை பக்குவம் கையெல்லாம் மணக்கும். அண்ணாச்சி கை பக்குவம் நம்ம தூங்கும் போது கூட கையை நக்குவோம். அவன் எதுக்கு அந்த வாசமானது அப்படி இருக்கும். அது ஒரு பக்குவம் அப்படி. சரி. ஆமா. அப்பேர்வட்டு எம் மாணிக்கம் சமையல் மாஸ்டர் சார்பாக அன்னாருடைய அன்பு கரத்தாலே நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று 51 லட்சத்தை நாமளுக்கு அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். பரிசளித்த ஆதரித்த அன்பு உள்ளங்கள் எல்லாம் அவர்கள் எப்படி வாழணும் தெரியுமா? வாழ வேண்டும், வளர வேண்டும், வளர வேண்டும். மலை மூருக அவர் மலை மூருக அருளாலே மாநகரிலே வாழ்ந்து வரக்கூடிய நம்ம பாண்டியன் செல்லையா பாண்டியன் என்று சொல்லக்கூடியவர்கள் நமக்கு அன்போடும் பண்போடும் மாஸ்டர் வேலை பார்த்து வரக்கூடிய செல்வச்சிரிமான 51 லட்சத்தை நமக்கு அன்பளிப்பாக செய்தார். அவருக்கு வாழையடி வாழையாக வாழையாக வளர வேணும் கையிலை போல தாத்தா வளர வேணும் கையிலை போல தாத்தா வளர வேணும் கையிலை போல தாத்தா வளர வேணும் கையிலை போல. நோயற்ற வாழ்வோடும்
குறைவற்ற செல்வங்களோடும் பத்திரகாளியம்மன் அருளாலே பலகாலம் வாழ வேண்டும் என்று என் அம்மனை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி மனக்கவலை தாங்க முடியாமல் அந்த அம்மாள் ஒன்னும் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? மாட்டு வண்டி கட்டி கொண்டு மலையாளம் போனா அந்த மலையாளத்து மக்கள் என்ன மழை இல்லாமலடி மழை குறையா பேசுவார். நான் கூட்டு வண்டி கட்டி கொண்டு குச்சாலம் போனா குச்சாலத்து மக்களே குழந்தை இல்லாமலடி என்ன குறை போட்டு பேசுவார். என்ன பாவம் செய்துட்டேன் இதுவரைக்கும் பிள்ளை உங்க தேவி நாகக்கண்ணி ஒரு பாவம் செய்யலை எனக்கு ஒரு குழந்தை இல்லையே வாழ்ந்திருந்து இருவேரும் வைகுண்டம் சேருங்காலம் வந்தால் வழி அனுப்ப நாமளுக்கு பிள்ளை கிடையாது. சேர்ந்திருந்து இருவேரும் சிவலோகம் சேருங்காலம் வந்தால் சேர்ந்தனுப்ப நாமளுக்கு பிள்ளை கிடையாது மன்னா. சொல்லி அழுவத சரி கட்டிய கனவை என்கிட்ட நீ சொல்லி அழுவத குழந்தை இல்லைன்னு சரிதானே பிள்ளை இல்லைன்னு ஆனா பிறந்த ஆம்பளை காலையில 5 மணிக்கு டீ கடையில போய் உட்கார்ந்து சரி 2 டீயை குடிச்சிட்டு அது ஒண்ணு இல்ல 2 டீ ஆமா சரி அதுல உட்கார்ந்து டீ கடையில உட்கார்ந்து ஆளுங்க கிட்ட உன் கட்டையில கவலை இருந்தா நீ முதல்ல 2 டீ குடிப்பியா? 2 டீ குடிச்சா தான் குடிச்ச மாதிரி இருக்கு. டீ கடை அரை கிளாஸ் தான் போட்டு கொடுத்தாரு டீ கடைக்காரரு. அப்படியா? ஆமா சரி 2 டீ குடிச்சிட்டு சரி பக்கத்துல டீ குடிச்சிட்டு ஆளுங்க கிட்ட ஆமாய்யா பிள்ளை இல்ல பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்படி சொன்னா என்ன செய்வான்? காரி உன் மூஞ்சில துப்புவான். கரெக்ட். அதனால நீ பெண்ணா பிறந்தா சொல்லி அழுவத காரி துப்புனாலும் பரவாயில்லையே அவன் கேளாத கேள்வி கேட்பான். என்ன கேட்பான் அப்படி? ஏல என்ன இனில ஒரு ஆம்பளையா? கரெக்ட். எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. ஏன் அப்படி நினைக்க? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? டீ கடையில உட்கார்ந்து பிள்ளை இல்லன்னு கண்ணீர் வெடிக்கல. நீ கல்யாணம் முடிச்சு 5-6 வருஷம் ஆகுது. உன் மூத்த மனைவிக்கு தான் ஒரு பிள்ளை இல்ல. அவளை டைவர்ஸ் பண்ணுடா. அவ தங்கச்சி இருக்கா பாரு உன் குழந்தையா, அவ இருக்க அழகுக்கு அவளை கூட்டிக்கிட்டு வாழ அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்கான்னு பாப்போம் அப்படின்னு 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. நல்ல மனசுலயும் நஞ்ச விதைப்பாங்க. ஆம்பளை இப்படி போய் வெளியே சொல்ல முடியுமா அம்மா? அப்படின்னு நாகராஜன் நாகக்கண்ணிக்கு ஆச்சி தேய்ச்சி ஆறுதலை சொல்லுகிறார். சரி ஒரு வருஷம் 2 வருஷம் பார்த்தா சரி 3 வருஷம் பார்த்தா 4 வருஷம் பார்த்தா சரி கரெக்ட் கடைசில 10 வருஷம் ஆகி போச்சு குழந்தை இல்லையோ என்ன செஞ்சா தெரியுமா என் வீட்டுக்காரி? என்ன செஞ்சா? இவன் நம்ம இதுக்கு ஆக மாட்டான் அப்படியே தம்பி கூட்டு ஓடி போயிட்டான். வெக்கமில்லாம பேசி வரும். எவ்வளவு பெரிய காரியம் ஒன்றும் சிரிக்க மாட்டேங்குது. அப்படியா? அவளுக்கு கேட்க மாட்டேங்குது. கேட்க மாட்டேங்குது. என் தம்பியை கூட்டு ஓடி போயிட்டா. சரிதானே? ஊட்டி ஓடி போற மறு வருஷம் டபுள் பிரைஸ். நல்ல விஷயம் தானே. ரெட்டை பிள்ளை பிறந்துச்சு. ரெட்டை பிள்ளை கல்யாணம் முடிச்சு 10 வருஷமா பிள்ளை இல்லையா? அவர் வீட்டுக்காரி இவருக்கு பிள்ளை இல்லைன்னு அவர் தம்பியை கூட்டிக்கிட்டு போனாலாம். அடுத்த வருஷத்துல ரெட்டை பிள்ளை பிறந்துதான். நான் போய் ஆஸ்பத்திரியில பிள்ளை பிறந்துச்சு. போய் டவுசர் செட் எடுத்து கொடுத்து வந்தேன். சீ நீ உலகத்துல இருக்கணுமாங்கோ. நம்ம சாதிக்க முடியாது. தம்பி சாதிச்சான்ல. ஒரு சான் கயிறு கிடைக்கலையா? ஒரு முழம் கயிறு கிடைக்கல. அதானே கேட்டேன். தொங்கதுக்கு அப்படி இல்லன்னாச்சி ஆண் மலடா பெண் மலடா யாரு கண்டா? சரிதானே? முதலாவது குழந்தை இல்லாதவங்கள மலடுன்னு சொல்லுவதே தவறான வார்த்தை. மலடுன்னு சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? ஒரு பெண்ணாகப்பட்டவள் பூத்து நிறைந்து புஷ்பவதியாகாம இருந்தா தான் அவளை மலடுன்னு சொல்லுவாங்க. அதான் மலடு. அதுக்கு பேர் தான் மலடு. வயதுக்கு வராம இருக்கிற பெண்களை தான் மலடுன்னு சொல்லுவாங்க. நம்ம அதை புரிந்து கொள்ளாம எல்லாரும் மாத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். பிள்ளை இல்லாதவங்களை தான் மலடுன்னு சொல்லி நம்ம தவறா பேசுகிறோம். பூக்காத பெண்களை தான் மலடுன்னு சொல்லுவாங்க. அதான் உண்மையான அதற்குரிய அர்த்தம். இல்ல
இருக்கு இருக்கும். ஆனா நாகராஜன் நாகக்கன்னி அப்படியா இல்ல. அதனால அம்மா நாகக்கன்னி பிள்ளை இல்ல கவலையே பெருங்கவலையாகி நீ இத்தனை வருடமா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு ஒரு பிள்ளை ஞாபகம் வந்தா நீ என்ன ஒரு பிள்ளையா நினைச்சுக்க. எனக்கு ஒரு பிள்ளை ஞாபகம் வந்தா நான் உன்ன ஒரு பொட்ட பிள்ளையா நினைச்சுக்கிறேன். உனக்கு நான் பிள்ளை எனக்கு நீ பிள்ளையடி. இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? பிள்ளை இல்ல பெச்சு எடுத்த அன்னைக்கே தொல்லைன்னு இருக்கான். பிள்ளை இல்லைன்னு வைங்க 1/2 லிட்டர் பாலை வாங்கி சுண்ட காய்ச்சி ஒரு ஹார்லிக்ஸ் போட்டு நல்லா ஆத்தி குடிச்சா எப்படி இருக்கும்? நல்ல டேஸ்டா இருக்கும். ஆச்சி ஐயரும் குடிச்சா நல்லா டேஸ்டா இருக்கும். ஆமா கட்டையா வளக்கணும் போடு குழந்தை இல்லாம. அதே ஒரு புள்ள இருந்தா 1/2 லிட்டர் பால் வாங்கினா கட்டுமா வீட்டுக்கு? காணாது. கட்டுப்படி ஆகாது. ஆமையா 200 பாலை வாங்கி சரி அத நல்லா ஆத்தி 2 டம்ளர் தண்ணியவும் ஊத்தி 5-6 பிள்ளைகளுக்கு குடுக்கணும்னு சொன்னா குடிக்கக்கூடிய நேரத்துல தான் அவன் பாடா படுத்துவான். ஒரு பையன் என்ன ஆய் வருதும்பா. ஒருத்தன் எனக்கு சரியா இல்ல ஒண்ணுக்கு போனோம் அப்படிம்பா. அப்ப இப்படி எல்லாம் இருக்கும் போது பிள்ளை இல்ல பெச்சு எடுத்த அன்னைக்கு அது தொல்லை தானே. அதனால அடியே நாகக்கன்னி பிள்ளை இல்லாமல் நீ பெருங்கவலை அடைய வேணாம் என்று அந்த நாகராஜன் சொல்ல நாகக்கன்னி என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? எங்கனவா ராஜமன்னா எங்கனவா ராஜமன்னா எனக்கு வைத்த பிராணனா உங்க தேவி நாகக்கன்னி என்ன பாவம் செய்தேனோ இதுவரைக்கும் பிள்ளை மன்னாதி மன்னவர் மகுடமுடி ராஜமன்னா என்னுடைய வாசலில் உங்க தேவி நாகக்கன்னி என் மன்னாதி மன்னா என் மகுடமுடி ராஜமன்னா சாமி அள்ளி வருவாக்கு அகிலம் எல்லாம் பேருவார் அள்ளி கட்டி பூஜை செய்ய ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை வருவார் மலையாளம் பேருவார் பள்ளி கட்டி பூஜை செய்ய மதலை இல்லாமவார் கொழுந்து வருவார் உச்சாலம் பேருவார் குழந்தெடுத்து பூஜை செய்ய குழந்தெடுத்து பூஜை செய்ய மன்னா குழந்தை இல்லா குடும்பம் முத்து
சந்தனத்தால் கோலம் போட்டு பாலால் தரைமெழுகி பன்னீரால் கோலம் போட்டு மாவால் தரைமெழுகி மஞ்சளால் கோலம் போட்டு கோலம் போட்டு இடத்தில் ஒரு குருத்துவாளை இறை விரித்து தீபங்களை எல்லாம் ஏற்றி ஆல குளியமைத்து அதிலே 1000 மூலம் கம்பத்தை நாட்டி அவரோ கம்பத்தடி மேலே அவரோ தவ பொருளை எடுத்து வைத்தார். தவ பொருளை எடுத்து வைத்து அதிலே ஊசி முனையை வைத்தார். 1000 மூலம் கம்பத்தை நாட்டி கம்பத்திற்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து